செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடே எதிர்பார்க்கும் நாடாளுமன்ற தேர்தல் தேதி நாளை பிற்பகல் அறிவிப்பு. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் அறிவிப்பு. திண்டுக்கல்லில் சச்சிதானந்தமும் மதுரையில் சு வெங்கடேசனும் போட்டி. திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி நகராட்சிகள் மாநகராட்சிகளாக உருவாக்கம். வேகமாக நகரமயமாகி வரும் பேரூராட்சிகள், ஊரூராட்சிகளை ஒன்றிணைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தேர்தல் பத்திர எண்களை வெளியிட பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வரிசை எண்களை வெளியிடாததற்கு தலைமை நீதிபதி கடும் கண்டனம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிகபட்ச நன்கொடை அளித்த 30 நிறுவனங்களில் 14 நிறுவனங்கள் சோதனைக்கு ஆளானவை. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை சோதனை நடந்த சில நாட்களில் கோடிக்கணக்கில் நன்கொடை அளித்ததும் அம்பலம். ₹140 கோடி நன்கொடை அளித்த மேகா நிறுவனத்திற்கு 14,400 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு ஒப்பந்தம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்த சில நாட்களில் அரசு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது ஆதாரங்களுடன் அம்பலம். தேர்தல் பத்திர முறைகேடு குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். விசாரணை முடியும் வரை பாஜகவின் வங்கி கணக்குகளை முடக்கவும் மல்லிகார்ஜுன கார்கே கோரிக்கை. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையில் லஞ்சம் ஊடுருவியுள்ளதை சகித்துக் கொள்ள முடியாது. அங்கித் திவாரியின் ஜாமீன் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கேசிஆர் மகள் கவிதா கைது. நாள் முழுவதும் அவரது இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. கன்னியாகுமரி பாஜக பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பு. திமுகவை கடுமையாக விமர்சித்த மோடி அதிமுக பற்றி எந்த விமர்சனமும் செய்யவில்லை. கோவையில் பிரதமர் மோடியின் பேரணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. வழித்தடம், தொலைதூரம், நேரம் உள்ளிட்டவற்றை காவல்துறையை முடிவு செய்ய நிபந்தனை. மக்களவை தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை என ஓ பன்னீர்செல்வம் அணி திடீர் முடிவு. தாமரை சின்னத்தில் போட்டியிட பாஜக நிர்பந்தம் செய்ததால் விலகுவதாக தகவல். வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய நீரின்றி கருகும் சம்பா பயிர்கள். அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 15 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரி முதலமைச்சர் கடிதம். இரு நாடுகளுக்கும் இடையேயான கூட்டு நடவடிக்கை குழுவை கூட்டவும் வெளியுறவு அமைச்சருக்கு வலியுறுத்தல். சங்கரன் கோவிலில் புதிய நீச்சல் குளத்தில் குழந்தை போல குதூகலமாக குளித்த கோமதி யானை. பொதுமக்கள் செல்போனில் படம் பிடித்து உற்சாகம். 18வது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் தேதி நாளை அறிவிக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதி எத்தனை கட்டங்களாக நடத்துவது உள்ளிட்ட விவரங்கள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் புதிய தேர்தல் ஆணையர்களாக பதவியேற்ற ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சாந்து கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் மக்களவைத் தேர்தலுக்கான தேதி நாளை பிற்பகல் 3 மணிக்கு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம்,
சிக்கிம், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதிகளும் வெளியாக உள்ளன. அதேபோல் தமிழ்நாட்டில் விளவங்கோடு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதியும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துவிடும் என்பதால் அதனை ஒட்டிய கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கும் தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை, திண்டுக்கல் தொகுதிகளில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை, திண்டுக்கல் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதன்படி மதுரை தொகுதியில் தற்போதைய எம்பியான சு. வெங்கடேசனும், திண்டுக்கல் தொகுதியில் கட்சியின் மாவட்ட செயலாளர் சச்சிதானந்தமும் போட்டியிடுவதாக கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் அறிவித்தார். 2 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்த அவர், தமிழ்நாடு, புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றார். நிச்சயமா நாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி 2லையும் வெற்றி பெறுவோம், 40லையும் வெற்றி பெறுற மாதிரி திண்டுக்கல்லையும் உறுதியாக வெற்றி பெறுவோம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே அதிகப்படியான வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி தான் திண்டுக்கல் தொகுதி. அந்த வாக்குகள்லாம் என்ன இப்போ வேற இடத்துக்கா போயிட போகுது? ஆகவே நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறுவோம். மதுரையின் வளர்ச்சிக்கு பல திட்டங்களை கொண்டு வந்ததாக குறிப்பிட்ட மதுரை தொகுதி வேட்பாளர் சு. வெங்கடேசன், பாஜக செய்த துரோகங்களை மக்களிடம் எடுத்துரைப்போம் என்றும் தெரிவித்தார். மாபெரும் வெற்றியை எங்களால் பெற முடியும். இரண்டாவது, கடந்த 5 ஆண்டுகள் மதுரை மக்களினுடைய மனதை கவருகிற, மதுரை மக்களுக்கான குரலை நாடாளுமன்றத்தில் எதிரொலித்ததில், மதுரையினுடைய தேவைகளை நிறைவேற்றியதில், மதுரையினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தியதில் எங்களால் முடிந்த அனைத்து பணியும் ஆற்றியிருக்கிறோம். திண்டுக்கல் வேட்பாளரான சச்சிதானந்தம் 35 ஆண்டு காலம் மார்க்சிஸ்ட் கட்சியில் முழுநேர ஊழியராக பணியாற்றி வருவதோடு ஜனநாயக வாலிபர் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களில் நிர்வாகியாகவும் செயல்பட்டு உள்ளார். வேட்பாளர்கள் கட்சியால் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு உள்ளதாகவும் 2 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தேர்தல் பணிகள் உடனே தொடங்கியுள்ளதாகவும் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். புதுக்கோட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 4 நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விரைவான நகரமயமாக்கல், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளால் உருவாக்கப்பட வேண்டிய அடிப்படை உட்கட்டமைப்புகளையும் குடிமை சேவைகளையும் மேலும் சிறப்பாக வழங்குவதற்கான எண்ணற்ற சவால்களை திறம்பட எதிர்கொள்ள வேண்டும் என அரசு கருதுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் 28 புதிய நகராட்சிகள் மற்றும் தாம்பரம், காஞ்சிபுரம், கடலூர், கும்பகோணம், கரூர், சிவகாசி ஆகிய 6 மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரலாற்று தலைநகரம் விளங்கிய புதுக்கோட்டை, கோயில் நகரமான திருவண்ணாமலை, தொழில் நகரமான நாமக்கல், கல்வி நகரமான காரைக்குடி போன்ற நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த வேண்டுமென பெறப்பட்ட கோரிக்கைகளை ஏற்று புதுக்கோட்டை நகராட்சி மற்றும் 11 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து புதுக்கோட்டை மாநகராட்சி, திருவண்ணாமலை நகராட்சி மற்றும் 18 ஊராட்சிகள், அடி அண்ணாமலையில் உள்ள பகுதிகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து திருவண்ணாமலை மாநகராட்சி, நாமக்கல் நகராட்சி மற்றும் 12 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து நாமக்கல் மாநகராட்சி, காரைக்குடி நகராட்சி மற்றும் 2 பேரூராட்சிகள், 5 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து காரைக்குடி மாநகராட்சி என 4 புதிய மாநகராட்சிகளை உருவாக்க உத்தரவிட்டுள்ளதாக திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பல்வேறு தேவைகளுக்காக இப்பகுதிகளுக்கு வந்து செல்வோர், சுற்றுலா பயணிகள், வணிக நிறுவனங்கள், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் வாழ்க்கை தரமும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படவும் வாய்ப்பாக அமையும் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையின் சோதனைக்கு ஆளான பல நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பல 100 கோடி ரூபாய் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கியிருப்பது அம்பலமாகியுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிகபட்சமாக 1368 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த லாட்டரி அதிபர் மார்டினின் நிறுவனத்தில் 2019இல் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டுள்ளது. மார்டின் தொடர்புடைய 70 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் 2019 ஜூலையில் அந்நிறுவனத்திற்கு சொந்தமான 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களையும் முடக்கியது. சோதனை மற்றும் சொத்து முடக்கம் நடந்த 3 மாதங்களுக்கு பிறகே தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்க தொடங்கியது மார்டினின் நிறுவனம்.
குறிப்பாக 2022 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மார்டினின் நிறுவனத்தின் 409 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கிய நிலையில் அதற்கு அடுத்த 5வது நாளில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அந்நிறுவனம் 100 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளது. இதேபோல அதிக நன்கொடை அளித்தவர்கள் பட்டியலில் 2வது இடத்திலுள்ள மேகா நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களிலும் 2019 அக்டோபர் 12ஆம் தேதி வருமான வரித்துறை சோதனை நடத்தியுள்ளது. அதே ஆண்டு ஏப்ரலில் அந்நிறுவனம் தேர்தல் பத்திரங்கள் மூலம் 50 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளது. 2019 முதல் 2024 வரை மேகா நிறுவனம் 1186 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடையாக வழங்கியுள்ளது. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் நிறுவனம் நிலக்கரி ஒதுக்கீட்டில் முறைகேடு, அந்நிய செலாவணி மோசடி ஆகிய புகாரில் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையின் நடவடிக்கைகளுக்கு உள்ளாகியது. 2022 ஏப்ரல் மாதம் ஜிண்டால் ஸ்டீல் உரிமையாளர் நவீன் ஜிண்டால் மற்றும் அவரது நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடந்த நிலையில் ஜூலை மாதத்தில் அந்நிறுவனம் 21 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளது. டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரீஸ் நிறுவனம் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக கூறி 2023 நவம்பரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனைகளுக்கு பிறகு அந்த நிறுவனம் மொத்தம் 80 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. இதேபோல தெலுங்கு தேசம் எம்பியாக இருந்த CM ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான ஆந்திராவில் உள்ள ரித்விக் ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அடுத்த சில மாதங்களில் CM ரமேஷ் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார். மேலும் அவரது நிறுவனம் 45 கோடி ரூபாயை தேர்தல் பத்திர நன்கொடையாக வழங்கியது. டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் சிக்கியுள்ள அரபிந்தோ பார்மா நிறுவனத்தின் இயக்குநர் சரத் ரெட்டியை 2022 நவம்பரில் அமலாக்கத்துறை கைது செய்தது. இந்நடவடிக்கைக்கு பின் அந்நிறுவனம் 46 கோடி ரூபாய் நன்கொடை அளித்தது. 2019 முதல் 2021 வரை வெறும் 3 கோடி ரூபாய் மட்டுமே நன்கொடை அளித்த அரபிந்தோ பார்மா நிறுவனம் சரத் ரெட்டி கைது செய்யப்பட்ட பிறகு 46 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு அதிக நன்கொடை வழங்கிய நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபல லாட்டரி நிறுவனமான மார்டின் குழுமம் 1300 கோடி ரூபாய்க்கு மேல் வாரி வழங்கியிருப்பது அம்பலமாகியுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகளை வாரி வழங்கிய டாப் 20 கம்பெனிகள் குறித்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாட்டரி கிங் என அழைக்கப்படும் மார்டின் குடும்பத்தினருக்கு சொந்தமான லாட்டரி நிறுவனமான ஃபியூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் சர்வீசஸ் நிறுவனம் 1368 கோடி ரூபாய் மதிப்பிலான 1208 பத்திரங்களை வாங்கியுள்ளது. ஆண்டுக்கு 7000 கோடி வருவாய் ஈட்டும் இந்நிறுவனம் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அதிக நன்கொடை வழங்கிய நிறுவனங்களின் பட்டியலில் 2வது இடத்தில் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மேகா என்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் மற்றும் வெஸ்டர்ன் பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி லிமிடெட் உள்ளிட்ட மேகா குழும நிறுவனங்கள் 1186 கோடி ரூபாய் நன்கொடையை வழங்கியுள்ளன. 3வதாக சரக்கு போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டுள்ள குவிக் சப்ளை செயின் நிறுவனம் 410 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஹல்தியா எனர்ஜி எனப்படும் அனல் மின் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனம் 377 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் வழங்கியுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை நிறுவனத்தின் வேதாந்தா குழுமம் 376 கோடி ரூபாயை அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. இதுபோல் இரும்புச் சுரங்கங்களை நடத்தி வரும் மும்பையைச் சேர்ந்த SL மைனிங் நிறுவனம் 255 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. மின்சார தயாரிப்பு மற்றும் விநியோக சேவையில் ஈடுபட்டுள்ள வெஸ்டர்ன் UP பவர் டிரான்ஸ்மிஷன் நிறுவனம் 220 கோடி ரூபாயை நன்கொடை அளித்துள்ளது. செல்போன் சேவை துறையில் ஈடுபட்டுள்ள பிரபல பாரதி ஏர்டெல் நிறுவனம் 198 கோடி ரூபாயை தேர்தல் பத்திர நன்கொடையாக வழங்கியுள்ளது. கொல்கத்தாவைச் சேர்ந்த பால் பொருட்கள் சார்ந்த உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள கேவண்டர் ஃபுட் பார்க் நிறுவனம் 195 கோடி ரூபாய் அளித்துள்ளது. இதுபோல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள MKG என்டர்பிரைசஸ் லிமிடெட் 192 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளது.
இதுபோல் மதன்லால் லிமிடெட் 156 கோடி ரூபாயும், யசோதா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 162 கோடி ரூபாயும், உட்கல் அலுமினா இன்டர்நேஷனல் நிறுவனம் 145 கோடி ரூபாயும் நன்கொடையாக வழங்கியுள்ளன. கட்டுமான நிறுவனமான DLF கமர்ஷியல்ஸ் டெவலப்பர்ஸ் நிறுவனம் 130 கோடி ரூபாயும், ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் 123 கோடி ரூபாயும் தேர்தல் பத்திர நன்கொடையாக வழங்கியுள்ளன. இதுபோல் PG ஷெக் கன்ஸ்ட்ரக்ஷன் 119 கோடியும், தாரிவால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 115 கோடி ரூபாயும், அவீஸ் ட்ரேடிங் ஃபைனான்ஸ் 113 கோடி ரூபாயும் நன்கொடையாக வழங்கியுள்ளன. டோரன் பவர் 107 கோடி ரூபாயும், பில்லா கார்பன் இந்தியா 105 கோடி ரூபாயும் தேர்தல் பத்திர நன்கொடையாக வழங்கியுள்ளன. தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக எப்படி ஆதாயம் அடைந்துள்ளது என்பதை உச்சநீதிமன்றம் அம்பலப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை வழக்குகளை சந்திப்பவர்கள் நன்கொடைகளை வழங்கியுள்ளது குறித்தும் அவர் சந்தேகங்களை எழுப்பினார். தொழில் நிறுவனங்களுக்கு நெருக்கடி கொடுத்து பாஜக நன்கொடை பெற்றிருப்பதாக குற்றம் சாட்டிய கார்கே, தேர்தல் பத்திர முறைகேடு குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விசாரணை நிறைவடையும் வரை பாஜகவின் வங்கிக் கணக்குகளை முடக்க வேண்டும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். And opposition parties account, if you freeze, then how they will fight election and where is the level playing ground? They are doing this. Therefore, I demand an inquiry at highest level, and unless the truth is come out, their accounts should also be freezed. தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்தவர்கள் பட்டியலில் ஏராளமான சந்தேகத்திற்குரிய பெயர்கள் உள்ளதாகவும், பிரதமர் மோடியும் பாஜகவும் கொடுத்த அழுத்தத்தின் மூலமாகவே அக்கட்சிக்கு நன்கொடை கிடைத்திருப்பதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் வருகை அதிகரித்திருப்பது மட்டும் இல்லாமல் அவர்களின் கற்றல் திறனிலும் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. காலை உணவு திட்டத்தால் தங்களுக்கு நேரம் மற்றும் பணம் பெருமளவில் மிச்சமாவதாக பெற்றோரும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ஏழை குழந்தைகள் காலை பசியுடன் கல்வி கற்க கூடாது என்ற நோக்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கப்பட்டதே தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டம். முதலில் 36 தொடக்கப் பள்ளிகளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பின்னர் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு ஆரம்ப பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் 1649 பள்ளிகளிலிருந்து 100 பள்ளிகளை தேர்வு செய்து 5449 மாணவர்களிடம் மாநில திட்டக்குழு சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பள்ளி ஆசிரியர்கள் குழந்தைகளின் பெற்றோர்களிடமும் காலை உணவு திட்டத்தின் பயன் குறித்து கருத்து கேட்கப்பட்டது. அதில் பெரும்பாலான குழந்தைகள் பள்ளியில் காலை உணவு சாப்பிடவே விரும்புவதும், கிராம பகுதியை சேர்ந்த 60% மாணவர்கள் வகுப்பு தொடங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பே பள்ளிக்கு சென்று விளையாடுவதையும் பிற மாணவர்களுடன் பேசுவதையும் வழக்கமாக கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. காலையில வேகமா கிளம்பிறதுனால சாப்பிடாம வந்துடுவேன். அதனால எனக்கு தலைலாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும். இங்க காலை உணவு திட்டம் வழங்குறதுனால எனக்கு நான் வேகமா கிளம்பி இருந்தாலும் இங்க சாப்பிட்றேன். எனக்கு நேரத்திலே காலை உணவு சாப்பிட்டு நேராக கிளாஸுக்கு போவேன். கிளாஸுக்கு போய் அங்கே எழுதி போட்டிருக்க வாய்ப்பாடு, சொற்பலகை அதெல்லாம் படிப்பேன். சாப்பிட்ற இடத்துல காய்கறியெல்லாம் ஒதுக்கவே மாட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன். எங்கள் அம்மா வந்து சில டைம் வந்து சாப்பாடு செய்ய வந்து லேட் பண்ணிடுவாங்க. அதனால் நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவேன், இது லேட்டாக போகக்கூடாதுன்னு. அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்கும், பாடமெல்லாம் மிஸ் பண்ணுறமேன்ட்டு. ஆனால் இப்போல்லாம் நான் காலை உணவு திட்டம் வந்ததுலேருந்து நான் சீக்கிரமாக வந்துடுறேன். எனக்கு இது சாப்பாடும் நல்லா கிடைக்கிது, நான் சீக்கிரமாக வந்து பாடத்தையும் மிஸ் பண்ணுறதில்ல.
காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு மாணவர்களின் கற்றல் திறனும் அதிகரித்துள்ளது. அதாவது கிராம பகுதி மற்றும் நகர பகுதிகளில் கற்றல் திறன் 88% அதிகரித்திருப்பது ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. அதேபோல் விளையாட்டுப் போட்டிகளிலும் மாணவர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மதிய உணவு திட்டத்தை 95% மாணவர்கள் பயன்படுத்தும் நிலையில் காலை உணவு திட்டத்தை தினம்தோறும் 97% மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்வதும் தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்களது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் பாடத்தை கவனிப்பது, முந்தைய நாள் பாடத்தை நினைவு கூர்ந்து படிப்பது ஆகியவற்றை சிறப்பாக செய்வதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இங்குள்ள மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தொழிலாளர்களா தான் இருப்பாங்க. பட்டாசு தொழிற்சாலையில தான் வேலை பார்ப்பாங்க. அவங்க காலையில 7 மணிக்கே எழுந்திருச்சு வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப அந்த குழந்தைங்க சாப்பிடாம தான் பள்ளிக்கூடத்துக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா மாணவர்களுமே சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கு. மாணவர்கள் காலை உணவு திட்டம் உண்பதால் மிக அறிவுத்திறனோடும் பசியின்மையாலும் நன்கு படிக்கக்கூடிய ஒரு சூழலை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். உடல் ஆரோக்கியமும் இருக்கு. அதே மாதிரி தொடர் வருகை மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தையுமே நல்லா இல்லைங்க மிஸ், சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்டோ எதுவுமே நமக்கு இது வரைக்கும் வர்றது இல்லைங்க. எப்பயும் ஜூன் மாதம்தான் அட்மிஷன் வரும். இந்த வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு மார்ச்லேயே என் பள்ளியில் 25 பிள்ளைகள் சேர்ந்துருக்காங்க. இன்னும் இந்த வருஷம் நிறையா ஸ்ட்ரென்த்து சேருவாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கேன். அதனால் இந்த காலை உணவு திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. காலை உணவு திட்டத்திற்கு பிறகு தங்கள் நேரம் மற்றும் பணம் பெருமளவில் சேமிக்கப்படுவதாக பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மொத்தத்தில் கற்றலுக்கு அடிப்படையான தொடக்க கல்வியை மாணவர்கள் முழு கவனத்துடன் படிக்க காலை உணவு திட்டம் பெரும் பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையல்ல. அதிமுக கொடி சின்னம் தொடர்பாக OPS ஆதரவாளர் புகழேந்தி தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. அதிமுக கட்சி, சின்னம், கொடி ஆகியவற்றை யார் பயன்படுத்துவது என்பது குறித்த மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி OPS ஆதரவாளர் புகழேந்தி மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அதிமுக 2 தலைமையில் இயங்கி வருவதாகவும் பழனிசாமி தன்னைத்தானே பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சச்சின் தத்தா முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மக்களவை தேர்தல் தேதி நாளை அறிவிக்கப்பட விரைந்து நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று புகழேந்தி தரப்பில் கோரப்பட்டது. இதனையடுத்து அதிமுக தரப்பு மற்றும் தேர்தல் ஆணையம் தரப்பிலான வாதங்களை கேட்டறிந்து விசாரணையை நிறைவு செய்த நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தது பாஜக தான் என்று கன்னியாகுமரி பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். திமுகவை கடுமையாக விமர்சித்த பிரதமர் மோடி அதிமுகவை இந்த முறையும் எந்த இடத்திலும் விமர்சனம் செய்யவில்லை. தேர்தல் நெருங்கும் நிலையில் கடந்த 3 மாதங்களில் 5வது முறையாக தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசினார். அகத்தீஸ்வரத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் இருந்து பாஜக அலை புறப்பட்டுள்ளது என்றும் அது நீண்ட தூரம் பயணிக்கப் போகிறது என்றும் குறிப்பிட்டார். வழக்கம் போல் எந்த இடத்திலும் அதிமுகவை விமர்சனம் செய்யாத பிரதமர் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். கடந்த கால பாரம்பரியங்களை திமுக கண்மூடித்தனமாக எதிர்க்கிறது என்று கூறிய அவர் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை அழிக்க பார்த்தது என்றும் குற்றம் சாட்டினார். அதே நேரம் ஜல்லிக்கட்டை பாஜக தான் மீட்டெடுத்தது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். मैं 1991 में एकता यात्रा लेकर कन्याकुमारी से कश्मीर गया था और इस बार मैं कश्मीर से कन्याकुमारी आया हूं. தமிழரின் பெருமையை நிலைநாட்டவே புதிய நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவியதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இனி தமிழில் பேசப்போவதாக மோடி குறிப்பிட்டார். தமிழ் மொழிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழில் பேச ஆசைப்படுவதாக அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர்கள், அண்மையில் பாஜகவில் இணைந்த சரத்குமார், ராதிகா, விஜயதரணி, கூட்டணியில் உள்ள ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக இன்று காலை திருவனந்தபுரத்திற்கு விமானத்தில் வந்த பிரதமர் கேரளாவின் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது சாமியே சரணம் ஐயப்பா என கூறி தனது உரையை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.